ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாம் ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்மளோட லன்ச் சரவண பவனில் தான். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு மீல் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்தது. அவியல் மட்டும் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸ்வீட்டுக்கு கேசரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆன் தி வேல தோஹா கார்னிஷ் சைடு நல்லா இருந்தது அப்படின்ட்டு ரிலாக்ஸேஷனுக்காக இங்கே இறங்கிட்டோம். சரியான வெயில் இருந்தாலும் நல்ல ஜில்லு ஜில்லுன்னு காற்று இருந்ததுனால பெருசாக தெரியல. இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு ரீசன் இங்கே வந்ததுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆயிஸ்டர் ஷெல், ஓப்பன் ஆயிஸ்டர் ஷெல் இருக்குது வித் பேர்ல். பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இந்த மானுமெண்ட். ஸோ அதையும் பார்த்துடலாமே அப்படின்னு தான் வந்தோம். அண்ட் சாப்பிட்டு வர முடிச்சிருக்கோமா, அப்போ ஒரு குட்டி வாக் போன மாதிரியும் இருக்கும். இப்போ அந்த ஷெல்லை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இது இப்போ நூன் டைம் ஆனதுனால தண்ணி ஃப்ளோலாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ஷெல் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பட் ஈவினிங் நைட் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக வாட்டர் ஃப்ளோலாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பீச் எண்டில் தெரிகிற பில்டிங்ஸ் எல்லாமே தோஹா சிட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் இங்கே இருக்குது. அடுத்தது நம்ம இரானி மார்க்கெட் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி நேம் சூக் வாக்கிஃப், பட் அது ஃபேமஸாக சொல்கிற நேம் இரானி மார்க்கெட். ஸோ இது லுக்கே டோட்டலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெரிட்டேஜ் வியூவில் தான் இருக்கும். ஓல்டன் டேஸில் கத்தர் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பில்டிங் அந்த பேட்டர்னில் தான் இங்கே இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே அந்த ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா ஷாப்ஸுமே கனெக்டடாக இருக்கும். ஸோ நாம் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளாடி போயிடலாம். என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இங்கே இந்த பேர்ட்ஸ் தான் ப்ளஸ்ஸே. ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோன்னா எல்லா வேயுமே ஒரே மாதிரி இருக்கும். புதுசாக வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனாலும் இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, வெளியே இவ்வளோ வெயில் இருந்தால் கூட இங்கே உள்ளாடி வந்துட்டோன்னா எல்லா கடைகள்லேயுமே ஏசி இருக்கும். ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியாது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். மார்க்கெட் ஃபுல்லாக அப்படியே ஒரு வியூ பார்த்துடலாம். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இங்கே எல்லா வெரைட்டி ஆஃப் நட்ஸுமே நம்ம வாங்கணுன்னா இந்த லொக்கேஷன் வந்துட்டால் போதும். அதே மாதிரி இங்கே எல்லா ஸ்பைசஸுமே கிடைக்கும். அந்த பிரியாணி மசாலா அந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸுமே இங்கே கிடைக்கும். அந்த ஷாப்ஸை க்ராஸ் பண்ணும்போதே ஃப்ளேவர்ஸ் அப்படி இருக்கும். கிட்ஸுக்காகவுமே எல்லா திங்ஸுமே இங்கே அவைலபிள் தான். டாய்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ், செப்பல்ஸ், பேக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் நம்ம லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது. பட் சுடிதார்ஸ் அந்த மாதிரி பார்க்குறத விட இந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாகவே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த சரௌண்டிங் பார்க்கும்போது நம்ம கன்னியாகுமரி லுக் தான் வருது. ஏன்னா அவ்வளோ குட்டி குட்டி கடைகள் இங்கே வச்சுருக்காங்க. இது ஆஃப்டர்நூன் அந்த டைம் ஆனதுனால ரொம்ப யாருமே இல்லை. ஸோ ஆஃப்டர் 4 PM தான் எல்லா ஷாப்ஸுமே ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ 3:30 தான் ஆகுது. அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. கத்தாரில் இது ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற இந்த தம் ஒரு ரியலிஸ்டிக்கான ஆர்ட். இந்த தம் ஒரு நல்ல வியாபாரத்துக்கான அடையாளமாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. இதோட நேம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நம்மளை சில் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போது எக்ஸிட் தான் பார்த்துட்ருக்கோம்.
பக்கத்துலேயே பங்களாதேஷி மேங்கோ ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மேங்கோ ஃபெஸ்டிவலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.